படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் 400 கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்புக்குள்ளே மீண்டுமா உங்களை யாவரும் அன்போடு டேனியல் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் சார்பாக ஐயாவது குடும்பத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா 2 வருஷம் முதல் வருஷத்தை விட்டுட்டு அடுத்த வருஷத்துல தொடர்ச்சியாக இந்த சகோதர தேவநேசன் இந்த கூட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருவாங்க. ஜூலை என்பது ஒரு விசேஷித்த ஒரு மாதம். இந்தியாவுடைய விடுதலை மாதம் என்றால் ஆகஸ்ட் என்போம். சுதந்திர தினம் என்று சொன்னால் நாம் ஜனவரி என்று சொல்லுவோம். ஆனால் உண்மையான விடுதலை கிடைத்தது இந்தியாவிற்கு ஜூலை. இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த தோமா அவர்கள் ஜூலை 3ஆம் தேதி கிபி 52 கிராங்கனூர்ல இறங்கி கால்நடையாய் நடந்து வந்து அப்பவே 52க்கு அப்புறம் கட்டின சர்ச், இன்னைக்கும் கன்னியாகுமரி நாகர்கோயிலில் இருக்கு ஒரு கல் சர்ச். ஒரு சர்ச்சு கட்டி அங்கேருந்து நடந்து அப்படியே சென்னை பட்டணத்துக்கு வந்து சென்னை பட்டணத்தில் கிபி 72 ஜூலை 3 சென்ட் தாமஸ் மவுண்டில் கொலை செய்யப்பட்டு குத்தப்பட்டு அதுலேருந்து அவர் எஸ்கேப் ஆகி சின்னமலையில் வந்து அந்த குகையில் தஞ்சம் புகிறார். அங்கே அவருடைய உயிர் பிரிகிறது. வந்ததும் ஜூலை 3, அவர் இறந்ததும் ஜூலை 3. 20 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்திருக்காங்க. அவங்க இங்கே வந்த பிறகு திரும்ப போலங்கிற ஒரு சரித்திரம் இருக்குது. உலகத்தில் வேற எங்கேயும் தோமாவுடைய கல்லறை இல்லை. அதனால இந்தியாவில் தோமாவுடைய கல்லறை இருக்குது. இன்றைக்கும் நம்ம அந்த பீச் ரோடில் போனால் சாந்தோம் போனால் இந்த ஆசி சர்ச்சில் உள்ளே போனீங்கன்னா ஒரு 50, 20 அடி 30 அடி பள்ளத்தில் அவர் கல்லறையை காட்டுறாங்க. இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த தோமா வந்தது ஜூலை. நான் வைத்திருக்கிற பைபிள் மனிதனுடைய வாழ்விற்கு கொடுக்கப்பட்ட வேதம். இது கட்டளை நியமங்கள். இதை தமிழில் உலக அளவில் மூல பாஷை கிரேக்க எபிரேய மொழியில் இருக்கு, லத்தீன் மொழிகளில். அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பிறகு 1531 மார்ட்டின் லூதர் மொழிபெயர்த்த பிறகு ஆசியா உலகத்தில் உள்ள 7 கண்டங்களில் ஆசியா கண்டத்தின் சார்பாக முதலாவது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஏன்னா ஹிந்தி இல்லை. ஹிந்தி உருவாகி 300 ஆண்டுகள் தான் ஆச்சு. ஹிந்தி உருவாகி 300 ஆண்டுகள் தான் ஆச்சு. பல மொழிகளை சேர்த்து தான் ஹிந்தி உருவாக்கப்பட்டது. ஒரு மிஷனரி தான் உருவாக்குறார். சமஸ்கிருதம் இருக்கு. தமிழில் மொழிபெயர்த்தது நம்ம வச்சிருக்க புரோட்டஸ்டன்ட் திருச்சபையில் சீகன் பால் 1709 ஜூலை 9 தரங்கம்பாடியில் வந்து இறங்கி அவர் முதலாவது 1.5 வருஷத்தில் வந்த 18 மாதங்களில் தமிழை படித்து தமிழில் வேதத்தை மொழிபெயர்த்தார். அது மட்டுமல்ல, நாம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஜாதிய அடிப்படை இல்லாமல் எல்லா மக்களும் ஆராதிப்பதற்கு முதலாவது திருச்சபை தரங்கம்பாடியில் கட்டப்படுது. அதுக்கு முன்னே திருச்சபை இருக்கு. ஆனால் அது ஆட்சியாளர்களும் உயர்ந்த மக்கள் தான் அங்கே இருக்காங்க. ஆனால் எல்லா மக்களும் ஆராதிப்பதற்கு முதலாவது திருச்சபை. நான் வைத்திருக்கிற பேப்பர், பிரிண்டிங் மிஷின், எழுதுகோல் இந்தியாவிற்கு அறிமுகம் பண்ணது சீகன் பால். நான் வச்சிருக்க பேப்பர் முதலாவது பிரிண்டிங் மிஷின். ஏன்னா பைபிளை மொழிபெயர்க்கப்போ அதை பிரிண்ட் பண்ணணும். அப்போ இந்தியாவில் பிரிண்டிங் மிஷினே இல்லை, பேப்பரே கிடையாது. காகித பட்டறையை அதே தரங்கம்பாடியில் ஆரம்பித்து அவரே அந்த பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் கப்பலில் இறந்து போகிறார். இவரே ஆப்ரேட் பண்ணுற பழைய மிஷின் ஜெர்மன்லேருந்து வருது. அப்போ இந்தியாவுக்கு பெண்களுக்காக தையல் மிஷின், பெண்களுக்கு கல்வி என்று 19 புதிய காரியங்களை சீகன் பால் கொடுக்கிறார். அவர் வந்தது ஜூலை. எல்லா திருமுனையிலும் இயேசுவின் பிரசங்க பீடம். இன்னைக்கு மெயின்லைன் சர்ச், ஏஎல்சி, டிஎல்சி, சிஎஸ்ஐ, ஆசி திருச்சபைகள், மார்த்தோமா, இதெல்லாம் மெயின்லைன் சர்ச்சுகள். பெந்தேகோஸ்தே திருச்சபைகள், இண்டிபெண்டன்ட், ஏஜி, எல்இஎஃப், இதெல்லாம் பெண்டிகாஸ்து தலைவர்கள் அவர்களுக்கு தகுந்த மாதிரி சட்டத்திட்டங்களை வகுத்துக் கொள்வாங்க. ஒருத்தர் அலேலியா சொல்லுமா, ஒருத்தன் சொல்லாதம்மா, ஒருத்தன் முக்காடு போடுமா, ஒருத்தன் போடாதம்மா. அது அவங்க தலைவர்களுக்கு தகுந்த மாதிரி சொன்னது. ஆனா எல்லா திருமுனைகளும் இயேசுவை பிரசங்கம் பண்ணலாம்
இயேசுவை எல்லோரும் சொல்லலாம், நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம் என்று சொல்லப்பட்டது மெத்தடிஸ்ட் திருச்சபை. அந்த மெத்தடிஸ்ட் திருச்சபை தொடங்குகிறது ஜூலை. அந்த ஜூலை இந்தியாவுடைய விடுதலை மாதம். காமராஜர் பிறந்தது ஜூலை 15. கல்விக்கண் திறந்தாரு, முதலாவது அணைகள் கட்டினாரு, பள்ளிகள் திறந்து முதலாவது மாணவர்களுக்கு உணவு கொடுத்தார். அதே மாதிரி நம்முடைய அருமையான அன்பு ஐயா தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த நாள். இந்த உலக வாழ்வை முடித்து நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு அதற்கு அந்த சொல்லி அந்த ஓட்டத்தை முடித்து ஜூலை 15. ஏன்னா இவர் உண்மையான ஒரு அர்ப்பணிப்புள்ள மனிதர், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மத்தேயு 7:12 சொல்றாரு, இயேசுடைய பிரசங்கம் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வார்த்தை. அது கடந்த ஒரு வாரமா அந்த வார்த்தையை நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ உன்னை மாதிரி பிறரை நேசிங்கிற. அவருடைய தாட்டே என்னன்னா, நீ மற்றவனை உன்னை மாதிரி சிந்தனை பண்ணு, அவனை பாவின்னு பார்க்காத, அவன் மனம் திரும்பலன்னு பார்க்காத, நீ உன்னை மாதிரி பிறனை யோசிங்கிற. ஜீசஸுடைய தனி தாட்டே மத்தேயு 5, 6, 7 மலை பிரசங்கம். காந்தியடிகள் ஒரு கிறிஸ்தவனாக ஞானஸ்தானம் வாங்கல, ஆனா உண்மையான ஒரு கிறிஸ்தவனாய் காந்தியடிகள் வாழ்ந்தாங்க. அந்த மலை பிரசங்கம் தான். அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் அவங்க சொல்றாங்க, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் என்று சொல்கிறார். இதுதான் கமாண்ட்மெண்ட். வேதம் சொல்ற கட்டளை என்னன்னா, நான் எனக்கு பிறரப்பா என்னை பார்க்கிறப்ப எனக்கு பிறர் என்ன மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ இதை நான் பிறருக்கு கொடுக்கணும். ஜீசஸுடைய ரொம்ப வித்தியாசமான ஒரு தாட்டு. ஆனா கிறிஸ்தவர்கள் சொல்லுவோம், மற்றவங்களை ரொம்ப கேவலமா பேசுவோம், ஏளனமா பேசுவோம். அவங்க அப்படிலாம் இல்லை, நாங்க கிறிஸ்தவர்கள் உயிருள்ள கடவுளை ஆராதிக்கிறோங்கிற பெருமை இருக்கும். ஆனா ஜீசஸ் எந்த இடத்துலையும் அந்த பெருமை இல்லை. அவர்கிட்ட ரொம்ப ஹம்பிள் இருந்தது, ஒரு தாழ்மை இருந்தது. அந்த தாழ்மை நமது ஐயாட்ட இருந்தது. 1995 இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம். எங்கள் வீட்டில் 5 பிள்ளைகள், எனக்கு 3 பிள்ளைகள், என்னுடைய இன்னொரு சகோதரருக்கு ஒரு மகன், 5 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்காக ஒரு 2வது தேசிய அண்ணனுக்கு 3வது பொண்ணு, 2வது அண்ணனுக்கு ஒரு பையன். இந்த 5 பிள்ளைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி தான் இது. அந்த ஷெட்டு ஒரு ஷீட்டு, அது ஒரு கல்யாண நட்சத்திரம் மாதிரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்கூல் இந்த ஏரியாவில் பொறுக்குப்பேட்டையா கொசுப்பேட்டையாங்கிற ஒரு பகுதியில் இது ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாங்கிற நோக்கத்தோடு ஸ்கூல் ஆரம்பித்தோம். எதுக்குமே எங்கள் வீட்டில் எந்த நிகழ்வுமே ஐயா வருவாங்க. ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டார், மேரேஜில் உட்கார மாட்டார், அட்வான்ஸாக ஜோம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது அவருடைய பெஸ்ட் ஹேபிட். அதுதான் அவருடைய ஹம்பிள், தாழ்மை. அந்த 1995 இந்த ஸ்கூல் மே மாதம் ஆரம்பிக்கிறப்போ மழை, ஒரு வாரமாக மழை. இந்த ரோட்லெல்லாம் முட்டளவு தண்ணி. இந்த ஒரே ரோடு தான், இந்த ரோடு கிடையாது, அந்த ரோடில் அந்த பில்டிங்லாம் இல்லை, இந்த ஒரு ரோடு வழியாக தான் உள்ளே வரணும். இவ்வளவு தண்ணி முட்டுக்கு மேலே, என்னுடைய முட்டுக்கு மேலே 1 அடி தண்ணி கிட்டத்தட்ட தொட அளவு. அவர் எப்போவுமே அவருடைய ரிச்சால வர்றாரு. மழை பெய்து கொண்டே இருக்கு. பெய்த மழையில் 4:30 மணிக்கு வர்றாரு. இந்த என்ட்ரன்ஸில் இறங்கி நிற்கிறாரு. இந்த கிரவுண்ட்லாம் தண்ணி, 2 அடி தண்ணி நிற்கிது. நான் எங்கள் அண்ணெல்லாம் இருக்கிறோம். அவர் சொல்ல, தம்பி 5:30 மணிக்கு கரெக்டாக மழை விட்டுரும், 8:45 திரும்ப வந்துடும். இன்னைக்கு நெட்டை ஆன் பண்ணிங்கன்னா நெட்டில் சொல்லும் எவ்வளோ நேரத்தில் மழை வரும், எவ்வளோ நேரத்தில் மழை வரும். நீங்கள் நெட்டில் சொல்லுது. அன்றைக்கி செல்லு நம்மகிட்ட இல்லை. 1995 செல்லு இல்லை, 1995 செல்லு இல்லை. சொல்ல, தம்பி 5:30 மணிக்கு மழை விட்டுரும், இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, 8 மணிக்கு விட்டோம், அதுக்குள்ளே உங்கள் ப்ரோக்ராம் முடிச்சிங்கன்னா அதை. அவர் சீஃப் கெஸ்டாவோ மேடையில் பேசவோ மைக் எடுக்க வரல. தீர்க்க தரிசனம். ஏன்னா அதுதான் மத்தேயு 7:12. மனுஷன் நீங்கள் எவைகளுக்கு செய்ய வேண்டுமோ, நான் எனக்கு யார் என்ன செய்ய நினைக்கிறேன் நீங்க பிறருக்கு அதை செய்யுங்கிற. அதுதான் நியாயப்பிரமாண தீர்க்க தரிசனம். இதுதான் கிறிஸ்தவம். மனம் திரும்பி பாவமன்னிப்பு நிச்சயம் பெற்றோம் நேரே பரலோகத்துக்கு போயிட முடியாது. அப்படி பரலோகம் சொல்லவே இல்லை. மத்தேயு 7 படிங்க, திரும்ப மத்தேயு 25 படிங்க,
பரலோகத்துக்கு எப்படி போகணும்னா அதான் வழி சொல்லியிருக்கு, அங்கதான் வழி இருக்கு. மூன்றாவது பகுதி சொல்லுது, பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டிருந்தேன், அனாதையா இருந்தேன், என்னை பார்த்தீங்களா? இதுதான் கஷ்டம். எவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும்? வேற பரலோகத்துக்கு போகிற ஏஜி சர்ச் ஒன்று சொல்லும், எல்ஏஎஃப் ஒன்று சொல்லும், சிஎஸ்சி ஒன்று சொல்லும், டிஎல்சி ஒன்று சொல்லும், ஒவ்வொரு திருச்சியுமே ஒரு சொல்லும். ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு இது ஒன்று தான் வழி. அது டாக்டர் யார்கிட்ட இருந்துச்சு. யார் போய் ஒரு கிளினிக்கில் போனாலும் யாராவது ஐயா கஷ்டப்படுவார், ஏதோ ஊழியத்துக்குன்னு ஏதாவது கொடுத்தா வாங்கி வச்சுக்குவார், இந்த பாக்கெட்டில் வச்சுக்குவார். அவர் இப்படி போனோன்னா பின்னாலே ஒரு ரிச்சா கவர் அப்படியே எடுத்து கொடுத்துருவார். அந்த கவருக்குள்ளே என்ன இருக்குன்னே பார்க்க மாட்டார். ஒருவேளை அதுக்குள்ள 5000 இருக்கலாம், 100 ரூபா இருக்கலாம், எம்டி கவரா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து வச்சுக்க மாட்டார். இதுதான் காஸ்பல், இதுதான் நற்செய்தி. ஒருவேளை 25 ஆண்டுகள் கடந்து வந்த பிறகும் நாமும் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். நான் பரலோகத்துக்கு போகணுன்னா ஒரே வழி, மத்திய 7:12 ஐயாவுடைய திங்கிங். நீங்கள் அந்த திங்கிங் இருக்கிறப்போ நிச்சயமா மறுமை வாழ்வு பரலோகம் உண்டு. அந்த மறுமை வாழ்வுக்குள்ள கடந்து போக வேண்டும் என்றால் நீங்கள் நானும் பிறரை நேசிக்கிற மக்களாய் மாற வேண்டும். அதுக்கு தான் தேவநேசன் விடாப்பிடியா தலைவர்கள் எல்லாம் பயங்கர அடி அவரை தலையில போட்டாங்க, ஏன் நடத்தாத, போவாத, வராத. அவர் அதுக்கெல்லாம் ஐயாவுக்காக நான் செய்வேன், ஐயாவுக்காக நான் செய்வேன், இது நிச்சயமா. ஏன்னா நாமும் யார மாதிரி மாறணும், அதுதான் ஆண்டவர் கட்டளை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமார பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுங்கள், உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன், வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பிதா அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அந்தியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஜீசஸுடைய கட்டளை அதான், நியாயப்பிரமாணம் அதுதான் தீர்க்க தரிசனம். நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம். நீங்கள் நானும் டாக்டர் ஜெய்சிங் ஐயா இப்போ அருமையான சாட்சி மெசேஜில் சொன்னாங்க. இதே மாதிரி எனக்கே சாட்சி சொல்லலாம், எத்தனையோ சாட்சி ஐயாவை பற்றி என்னுடைய போகிற மெசேஜ்லாம் சொல்லுவேன். இவ்வளோ சாட்சி இருக்கு. ஆனால் அவர் ஒரு காலத்திலும் போஸ்ட் அடித்து ஒட்டினதே இல்லை, தன் வாழ்வை அர்ப்பணித்தார். நீங்கள் நானும் ஐயா மாதிரி மாற ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறப்போ நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் அப்படிப்பட்ட அழைப்பு இந்த 25வது ஆண்டு இந்த ஜூலை மாதத்துல தகப்பனே நாங்கள் ஐயாவை போல மாறணும். நீங்க கேட்கிறப்போ நிச்சயமா விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். மீண்டுமாய் ஐயாவுடைய நினைவு நாளை நினைக்கிறோம். நாங்கள் அவர் எங்களை பார்த்து கொண்டிருக்காங்க, நாங்கள் அவரை காண முடியலப்பா. இருந்தாலும் நாங்கள் மறுமை வாழ்வுக்குள்ள கடந்து போறப்ப எங்களுடைய உன்னத பணி என்னன்னு நீங்க கேட்குறீங்க. பரலோக ராஜ்யத்தை சொல்றப்போ மத்தேயு 25 சொல்றப்போ அந்த ஆயத்தமுள்ள பெண்களைப் போல நாங்கள் ஆயத்தமுள்ள மக்களாய், தொலைந்ததை தேடும் ஒரு பெண்ணை போல, கொடுத்த வேலையில் சரியா பயன்படுத்தி 5 தாலந்து பெற்ற மனிதன் உத்தம உண்மையுள்ள ஊழியனை போல, இச்சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ எனக்கு அதை செய்தாய் என்ற வார்த்தையின்படி தகப்பன உங்களுடைய பிரசனை எங்களோடு வரட்டும், உங்களுடைய கிருபை எங்களோடு வரட்டும்ப்பா. வந்திருக்க மக்கள் எப்படிப்பட்ட வேதனை, எப்படிப்பட்ட கண்ணீர், எப்படிப்பட்ட துன்பமான வேலையில் இருந்தாலும் நீர் அவர்களோடு இறங்குங்கப்பா. டாக்டர் ஐயா இருந்தா என் வியாதி சரியாயிருக்கும்னு அவங்க ஜெபம் பண்றாங்க. ஆனா நீங்க அவரிலும் நல்ல தகப்பன் எங்களோடு இருக்கீங்க, பரம வைத்தியர் எங்களோடு இருக்கீங்க. என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன்னு சொல்ற வைத்தியர் எங்களோடு இருக்கீங்கப்பா. அந்த நெஞ்சு வழியில் ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. இந்த ஹார்ட் பீட் எனக்கு கம்மியா இருக்கு, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஐயா இருந்தா ஐயா கடவுள்கிட்ட இருந்து ஜீசஸ் எனக்கு விடுதலை வாங்கி தருவாங்க, எனக்கு அந்த விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காகப்பா. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, கண்ணீரான சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்கு அந்த கண்ணீரான சூழ்நிலை மாற்றப்படாதா? என் பிள்ளை ஒரு சரியான நிலைமையில இல்லை, உலக பிரகாரமான எல்லா பழக்கங்களும் பெற்றவனாய் காவல்துறையால் தேடப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்படுறான், அந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காகப்பா. உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லி உம்முடைய வேதத்தை
ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்க அந்த பிள்ளைக்கு அது அப்படி அந்த மகனுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. உங்களுடைய திவ்ய கரம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும், வழிநடத்துகிற கரம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும் அப்பா. என்ன நோக்கத்தோடு இந்த கூட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டதோ அருமையான அன்பு சகோதரர் தேவநேசன் அவர்கள் குடும்பங்களுக்காக, அவரோடு இணைந்து பணி செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, எங்களுடைய அன்பு சகோதரி தகப்பனே ஐயாவுடைய மகள் வந்திருக்காங்க, அவர்களை பிளஸ் பண்ணுங்க, மருமகனை பிளஸ் பண்ணுங்க. ஐயாவை போல டாக்டர் ஜெயின் அநேகருக்கு ஒரு உதவிக்காரன் நீட்டி கொடுக்காங்க, அவரை உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. ஒருவேளை எங்களுடைய பிரசன் அந்த டேனியல் பள்ளி வகாலம் முழுவதும் வரட்டும், ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற